ரிஷபத்திற்கு எல்லாமே நல்லது இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னன்னா, ரோகிணி நட்சத்திரத்தில் தான் இந்த ஆண்டு பிறக்கிறது. அதனால டிப்ரெஷன் கண்டிப்பாக இவங்களே ஏதாவது யோசிச்சுக்கினே இருப்பாங்க. அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் ஓவர் பர்ஃபெக்ஷனாக பார்த்து ஓவராக பிலிம் காட்டுவாங்க, அதை மட்டும் கொஞ்சம் விட்டுறணும். மற்றபடி ரொம்ப நல்ல நேரம். துர்கை வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும். ரிஷபத்திற்கு இந்த டைம் சுபகாரியம் நடக்கலைன்னா நீங்கள் தான் ஏதோ தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் தான் ஏதோ அல்வா கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ரிஷபம் இருக்கக்கூடிய வீட்டிலே மற்றவங்களுக்கே நல்லது நடக்கும், சுபகாரியங்கள் நடக்கும், சுபவிரிய பிராப்தம் நடக்கும். வண்டி வாகனங்கள் அதிகமாக வாங்கக்கூடிய ராசியில் ரிஷபம் வரும். வீடு இன்டீரியர் பண்ணுறது, வீடை டெவலப் பண்ணுறது, வீடு ப்ரமோட் பண்ணுறது, ஃபார்ம் ஹவுஸ் வாங்குறது, பீச் ஹவுஸ் வாங்குறதுன்னு எல்லாமே ரிஷபம் தன்னை நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டம். தொழிலில் அதிகமான அபிவிருத்திகளை மேற்கொள்ளக்கூடிய ராசியில் ரிஷபம் வர்றது தான் ஆச்சரியமாக இருக்கும். துணை அல்லது துணைவியார் எல்லார் விஷயத்திலும் பெற்றோர் பெரியோர்களுக்கு நீண்ட நாள் கனவுகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கறதுல ரிஷபம் சூப்பராக இருக்கும். ஆக மொத்தத்தில் நன்றாக இருக்கக்கூடிய ரிஷபம் கூடா நட்பால் கேடு விளையாமல் பார்த்து கொள்ள வேண்டும்.